உங்க குழந்தைங்க பீட்ரூட்டே சாப்பிட மாட்டாங்களா? இந்த மாதிரி பீட்ரூட் கூட கடலைப்பருப்பு சேர்த்து பொரியல் பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட அம்மா சின்ன பிள்ளையில இருந்து இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நாங்க விரும்பி சாப்பிடுவோம். இப்போ என்னோட அம்மா தான் இல்ல, பட் ரெசிபி வந்து ஞாபகம் இருக்கு, உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அது கூட பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்க்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பை தண்ணியில போட்டு ஊற வச்சிருந்தேன். நம்ம எவ்வளவு பீட்ரூட் எடுக்கிறோமோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து வீட்டில் அரைச்சு குழம்பு மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பருப்பு எல்லாமே பீட்ரூட் எல்லாமே வேகிற அளவுக்கு வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடும். கடைசி கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தா தூவுங்க. என்கிட்ட இல்ல, அதனாலதான் தூவல. செம்ம டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.